சிம்பிளாக டேஸ்டியான கேரட்டும் கத்திரிக்காயும் சேர்த்து இட்லி சாம்பார் தான் பண்ண போகிறோம். இந்த இட்லி சாம்பாரை இட்லி மேலே ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இட்லி சாம்பாரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை களி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம், ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், 1 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துடலாம், 4 போல் கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். 3 விசிலில் பருப்பு, கத்திரிக்காய், கேரட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி வச்சு மசிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வரமிளகா, ஒரு 6 பல் பூண்டை இடித்து சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட பருப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான இட்லி சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை இட்லிக்கு மேலே ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.